திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் கந்தசஷ்டியை பற்றி தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம சஷ்டின்றது மாதத்தில் 2 முறை வரும். எல்லோரும் இருப்பாங்களான்னு அதுக்கு தெரியல. இது மகா கந்தசஷ்டி. இதை தவற விடாமல் நீங்கள் இதை கண்டிப்பாக இது 3வது நாள்மா இல்லாதவங்க இதை கண்டிப்பாக இதை இருங்க. இந்த 3 நாளாவது நீங்கள் இருங்க. கடைசி முடியல என்னால் இருக்க முடியாதுமா விரதம்லான்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டாக அன்றைக்கி சூரசம்பாரம் அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்து அந்த ஒரு வேளை நம்ம இருந்தோம்னா கூட அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம கோயிலை சுற்றிட்டு வீட்டுக்கு வீட்டில் சாப்பாடு பண்ணி அந்த 6 மணிக்கு மேலே சூரசம்பாரம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம விரதத்தை முடிச்சுக்கிட்டிங்கன்னா கூட அன்றைக்கி கூட அந்த பலன் 6 நாளினுடைய பலன் அது ஒரு நாளில் எடுக்கலாம். நமக்கு கஷ்டன்றது கையிலே இருக்குது. நம்ம கஷ்டத்தை அந்த நாளில் தான் நம்ம நிறைவேற்றிக்கணும். இந்த நாளை நீங்கள் கைவிடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி விரதத்தில் நம்ம என்ன நினச்சி நம்ம விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு போய் அந்த முருகனை வேண்டுறோமோ கண்டிப்பாக அது நிறைவேறுமா. திருமண தடை, வேலை, குழந்தை பாக்கியம், மற்றது நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனைங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நம்ம வேணும்னா நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த 3வது நாள்மா முடியாதவங்க ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம், 2 வேளை விரதம் இருக்கலாம். இல்லை மாத்திரை நான் எடுத்துக்கிறேம்மா என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னால் லைட்டாக 3 வேளையும் கூட சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? மாத்திரை எடுக்கிறவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதும். அதனால் இந்த காலகட்டத்தை இந்த சஷ்டி விரதத்தை கைவிடாதீங்கம்மா, சரிங்களா? அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு முருகனை வேண்டிக்கின்னு இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.